அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈரான் இஸ்ரவேல் மீது நடத்திய பயங்கரமான தாக்குதல் அது நாம் யாரும் அறிந்தது. இந்த தாக்குதலில் கொண்டு முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டால், இந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் இஸ்ரவேல் தான் முஸ்லீம் நாடுகளுக்கு அழிவை உண்டு பண்ணி அந்த மக்களை கொண்டு இல்லாத கொடுமையெல்லாம் செஞ்சு தான் மட்டும் வாழணும் என்று சொல்லி அந்த மத்திய கிழக்கில் அவங்க போடாத ஒரு கூத்தொண்டில்லை. அது யாவரும் அறிந்தது. இந்த நிலையில் இஸ்ரவேலுக்கு இதை தனித்து செய்தது கேளுமோன்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக அது முடியாது. இந்த அரபு போர் என்று சொல்லி எல்லாம் சொல்லியே நான் கொண்டு இந்த அரபு போரில் கொண்டு எல்லாம் நான் மிச்ச மீடியாக்களில் நான் பார்த்துருச்சியது. அந்த அரபு போரை வச்சு இந்த இஸ்ரவேலை எல்லாரும் பெருசுபடுத்திங்க. இதிட விளைவும் இங்கினைக்கு இருக்கிற அரபு போரில் 6 நாளில் 6 அரபு நாட்டை ஜெயிச்சென்று சொல்லிய சரித்திரம் தான் இஸ்ரவேலுக்கு இருச்சியது. 6 நாளில் 6 அரபு நாட்டை ஜெயிச்சென்னு சொல்லி கொண்டு அந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் மீடியாக்கள் இது ஒரு பரப்பினத்துக்கு அது ஏண்ட கொண்டு அனுமானத்தின்படி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இதிலேயும் பல சூழ்ச்சிகள் செஞ்சப்பட்டு தான் அந்த கொண்டு வெற்றியை இவங்களுக்கு தனக்குரியதாக ஆக்கிக்கொண்டேன். இப்போ நாங்கள் பாகிஸ்தானே காசால இப்போ இவ்வளோ அரபு நாடுகள் இருந்துச்சு தான் நீங்கள் இதை வச்சு மதிச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ அரபு நாடுகள் இருந்து இந்த அரபு நாட்டுகளால் கொண்டு ஒரு புள்ளேட உயிரை சரி காப்பாற்றிட்டு கேளுமாய் 7ஆம் வைத்தேன். இது எல்லாரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வாரன் கொண்டு ஈரான்டை புகட்டுட்டேன். ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதலை ஈரான் நடத்தின. அது யார்கிட்ட மேலேன்னு நடத்தினது இஸ்ரவேல்ட மேலே. ஆனால் நடத்தியதுக்கு இருந்த அடி எங்கேன்னு தெரியுமோ கொண்டு பஹ்ரைனுக்கு தான். அது நேற்று ராவு அந்த தாக்குதல் நடத்தியதுக்கு ஈரான் எல்லா ஏற்பாடுகளையும் கொண்டு IRGC மூலமாக செஞ்சிருந்தேன். இதை சவுதி தலையிட்டு சவுதியில் கொண்டு மூலமாக கட்டாருக்கு இதை தகவல் பெய்த்து கொஞ்சம் ஒரு 2-3 முஸ்லீம் நாடுகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த இதை அடித்தவே நான் சொல்லி அமெரிக்காவை பஹ்ரைனில் உள்ள பேஸுக்கு அடித்தவே நான் சொல்லி இப்போ இதை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். இதை மறுகா திருப்பி அடிக்காமல் இல்லை, ஈரான் அப்படி ஒன்று செல்லல. இந்த தாக்குதல் மறுகா நடத்தப்படும். ஆனால் அந்த சவுதி சென்னை கொண்டு வேண்டுகோளுக்கினங்க ஏதோ ஒரு அடிப்படையில் இப்போக்கி அதை கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அப்போ ஈரான் இந்த 10 நாளாக ஆனால் அது அமெரிக்கா கடிச்சல்லேன்னு சொல்லி அமெரிக்கா ஈரானில் போய்த்து அந்த குண்டை போட்டு ஒரு அவர் இல்லை இஸ்ரவேல் மீது நடத்தின அந்த பயங்கரமான தாக்குதலுக்கு 40 மிசைல்கள் கொண்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட. அதில் ஹைப்பர்சோனிக் மிசைல், பேலஸ்டிக் மிசைல், இன்னும் இந்த பெயர் குறிப்பிடாத மிசைல்களும் பெரிய பாதிப்பை இஸ்ரவேலுக்கு உண்டு பண்ணின அந்த 40 மிசைல்களும் போய்ட்டு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டால், லிக்யூட் ஃபியூவல் மிசைல் என்று சொல்லி ஒரு மிசைலும் சாலிட் ஃபியூவல் மிசைல் என்று சொல்லி கொண்டு இன்னொரு மிசைலும். இந்த 2 ஜாதி மிசைல். லிக்விட் ஃபியூவல் மிசைல் என்று சொல்கிறது கொண்டு அது அதி துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடியது. அது தூரம் கொண்டு மிச்சம் பெய்த்தும் அது அதி துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு மிசைல் உண்டு. அந்த மிசைலால், அதாவது லிக்விட் ஃபியூவல் மிசைலால் ஒரு இடத்துல தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டேன்னு சொல்லி சொன்னாக்கா அது பெரிய பெரிய கட்டிடங்களுக்கு பாரிய கொண்டு சேதத்தை உண்டு பண்ணி பெரிய அழிவை உண்டு பண்ண வேண்டிய மிசைல். அப்போ இந்த அடுத்தது சாலிட் ஃபியூவல் மிசைல் என்று சொல்லியது அது அந்த அளவுக்கு பாதிப்பொன்று ஏற்படுத்தாமல் இருந்தாலும் ஆனால் அது நடத்தின இடத்துல பெரிய பாதிப்பை உண்டாக்கிய. அதாவது அது கொண்டு நடத்தின இடத்துல பெரிய பாதிப்பை உண்டாக்கிய. ஆனால் லிக்விட் ஃபியூவல் மிசைல் என்று சொல்லியது அது பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி அந்த மொத்த ஏரியா அழிச்சியதாகத்தான் எங்களுக்கு வந்துருச்சு செய்தி. அப்போ இந்த 2 மிசைலும் ஈரான்ட உள்நாட்டு தயாரிப்பு. இதுக்கு அதிகமான மிசைல்களை ஈரான் பாவிச்சியது அவங்களோட உள்நாட்டில் உற்பத்தி செஞ்ச அவங்களுடைய நாட்டில் கொண்டு செஞ்ச மிசைல்களை வச்சு தான் தாக்குதல் நடத்தியது. F-35 இந்த போர் விமானத்தை யாரும் அறிஞ்சது. இந்த F-35 போர் விமானத்தை ஈரான் கொண்டு இஸ்ரவேல் இந்த தாக்குதல் நடத்தினத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 போர் விமானங்களை ஈரான் பணிய போட்ட.
இந்த 5 விமானங்களும் ரஷ்யாவினுடைய S-400 S-300 கொண்டு பணியை போட்டதல்ல. இது ஈரான் உருவாக்கின ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக தான் கொண்டு இதை கொண்டு அடித்து பணியை போட்டுருச்சு. அப்போ இந்த யுத்தத்தில் சைனாட ஆயுதங்கள் ஈரானுக்கு கிடைச்சிச்சு. ரஷ்யாட தொழில்நுட்பங்கள் மற்றும் உதவிகள் கொண்டு ஈரானுக்கு கிடைச்சிச்சு. அப்போது இவங்கள்கிட்ட உதவிகள் எல்லாம் இவங்கள்கிட்ட கொண்டு வச்சுக்கொண்டு இவங்கள்கிட்ட தயாரிப்பு கொண்டு ஏவுகணைகளை தான் கொண்டு இன்ன வரைக்கும் இந்த யுத்தத்தில் ஈரான் பாவிச்சு கொண்டு வார. மேற்கு நாடுகளோட ஆயுதம் அமெரிக்க ஆயுதங்கள் தோற்கடிக்கப்பட்டு ஈரான்ட ஆயுதங்களுக்கு இன்றைக்கு உலக மத்தியில் ஒரு செல்வாக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு இஸ்ரவேலோட நிலைமையை எடுத்தண்டா இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ஈரான் குடுக்கிய இந்த அடியில் இஸ்ரவேலுக்கு இன்றைக்கு வாழ்வா சாவாண்டு சொல்லி இருச்சு இன்றைக்குள்ள நிலைமை. இன்றைக்கும் நான் ஒரு வீடியோண்ட பார்த்தேன். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் கால்நடை பயணமாக பல கொண்டு மலைகளை கடந்து அது எங்கே போகிறோம் எனக்கு தெரியா ஆயிரக்கணக்கான மனுஷர் ஈரான்ட தாக்குதலுக்கு பயந்து அந்த ஊரை விட்டே கொண்டு வேறு இடத்துக்கு போகிறத இன்றைக்கும் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அப்போ இஸ்ரவேல் கொண்டு காசாக்கு செஞ்ச அநியாயம், காசால மக்களை ஒரு இடத்துல நிச்சயத்துக்கு விடாமல் அந்த மக்களை கொண்டு விரட்டி 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 விட்டு இன்றைக்கு அதே நிலைமையை கொண்டு இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் சந்திச்சு. இன்றைக்கு இஸ்ரவேலில் மக்கள் ஈரானுக்கு அழுது கொண்டு கோரிக்கை வச்சியன் இந்த தாக்குதலை நிப்பாட்ட சொல்லி. அப்போ காசா கடிச்ச போக்குள்ள அங்கே தாக்குதலை நிப்பாட்ட சொல்லி உங்களோட பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு செல்லலேன்னு சொல்லிய கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கொண்டு தாக்குதல் ஒன்று நடந்தா, உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வந்தா, அதில் கொண்டு வேதனை என்டின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு தெரியறதுக்கு போக்குள்ள காசால பட்ட மக்கள் அவதி அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளியது கேளாம் போயிட்ட. ஆனால் உங்களுக்கு உங்களோட நாட்டுக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியதுக்கு போக்குள்ள ஆனால் உங்களுக்கு கொண்டு ஈரான்கிட்ட நீங்கள் கேட்கிய தாக்குதலை ஸ்டாப் பண்ண சொல்லி. அப்போ இந்த கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்குறேன். அடுத்ததாக இஸ்ரவேல் மீது ஈரான் நடத்திய ஒவ்வொரு தாக்குதல்களும் அதிதுல்லிய தாக்குதல். டேவிட் ஸ்லிம், அயன் டாம், தாட், ஏரோ 1, ஏரோ 2, ஏரோ 3 இதெல்லாம் கொண்டு விமான எதிர்ப்பு சாதனங்கள். அப்போ இந்த சாதனங்களால் அவங்களோட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா கொடுத்தது. இன்னும் அடுத்த அவங்களோட நாட்டில் உள்நாட்டில் தயாரித்த கொண்டு விமான எதிர்ப்பு கொண்டு அந்த சிஸ்டங்கள். அப்போ இதுகளெல்லாம் வச்சியும் பல கொண்டு விமான எதிர்ப்பு சாதனங்களை வச்சியும் உங்களால் கொண்டு ஈரான்ட கொண்டு ஏவுகணைகளை தடுக்கிது கேளாபித்து. அப்போ ஈரான்ட கொண்டு ஏவுகணைகள் தொழில்நுட்பத்துக்கு மத்தியில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவினுடைய கொண்டு இந்த கொண்டு ஆயுத தளபாடங்கள் இன்றைக்கு பின்தங்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு. அப்போது இப்படி இந்த யுத்தம் பெய்த்தன்னு சொல்லி சொன்னேனக்கா நான் இதை ஏண்ட கருத்தொண்டு நான் இப்போ இதை சொல்கிறேன் நான் சொல்லலை. சர்வதேச ஆய்வுகளின் கொண்டு படி அடுத்த சர்வதேச போரியல் வல்லுநர்கள்ட கருத்தை தான் இப்போ நான் இதை உங்களுக்கு சொல்ல போகிறது. இஸ்ரவேல் இன்னும் 2 கிழமைக்கு தாக்கு பிடிச்சுமோன்னு சொல்லியதும் இது ஒரு சந்தேகமாக இருச்சியாம். ஏண்டா ஈரான் அவங்கள்கிட்ட எல்லா இடத்துக்கும் அடிச்சிருக்கிற, அதாவது மிலிட்டரி பேஸுகள் 180% தாக்கப்பட்டிருக்கிற. அடுத்த கொண்டு பயாலஜிக்கல் கொண்டு சென்டர்கள் தாக்கப்பட்டிருக்கிற. புற்றுநோய் மையங்கள் தாக்கப்பட்டிருக்கிற. அதே மாதிரி கொண்டு அவங்கள்கிட்ட தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்ளிய இடங்கள் தாக்கப்பட்டிருக்கிற. உயிரியல் அறிவியல் ஆராய்ச்சி மையங்கள் தாக்கப்பட்டிருக்கிற. மிலிட்டரி பேஸுகள் 180% தாக்கப்பட்டுட்ட. சுற்றுச்சூழல் அறிவியல் கொண்டு மையங்கள் தாக்கப்பட்டு. அப்போ இந்த நாட்டில் கொண்டு அடுத்த கொண்டு ஹைஃபா துறைமுகம் தாக்கப்பட்டு இன்றைக்கு வார எங்களுக்கு கணிப்பின அந்த நியூஸுகளோட படி ஹைஃபா துறைமுகம் இன்றைக்கு எரிஞ்சு சாம்பலாக போயிட்டு. அதே மாதிரி டெல் அவீவில் பல கட்டிடங்கள் கொண்டு அழிஞ்சு இல்லாமல் போயிட்டு. இன்னும் டெல் அவீவோட நாள் எவ்வளோ நாளைக்கு சொல்லியது நாள் கணக்கில் குறிப்பிடிய மாதிரி தான் இருச்சியது. அப்போ இவ்வளோ தாக்குதலை இஸ்ரவேல் சந்திச்சு இதை கொண்டு வெளி மீடியாக்களுக்கு கொடுக்காம அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு இதெல்லாம் முடக்கி வெளி உலகத்துக்கு இதை காட்டாமல் இன்னும் அவரை கொண்டு உலகத்தில் கொண்டு ஒரு வல்லரசில் கொண்டு போர்வையில் காட்டி கொண்டுருச்சு.
ஆனால் இந்த கூத்து இந்த நாடகம் இஸ்ரவேலுக்கு எந்த நாளும் செய்கிறதுக்கேலா இப்போ அந்த நாட்டிட அழிவுகளை எல்லாரும் பார்த்து கொண்டு தான் மாறுது. அப்போ இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் மீது நடத்தின தாக்குதல் 7B2 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மூலமாக நடத்தினது. GBU-57 மெசி ஓர்டனன்ஸ் பெனட்ரேட்டர் என்ற அதிபயங்கர குண்டை வச்சு தான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினது. இந்த குண்டை போட்டு கிட்டத்தட்ட இந்த குண்டிட எடை எப்படின்னு சொல்லி கேட்டால் 13,600 எடைகள் கொண்ட இந்த குண்டை கொன்பைத்து கிட்டத்தட்ட 6-7 போர் விமானங்களில் கொன்பைத்து தான் இதை போட்டது. அப்போ இந்த குண்டை போட்டாலும் வந்துருச்சு அனுமானப்படி சர்வதேச போரியல் ஆய்வாளர்கள்ட்ட கருத்துறப்படி 200 கொண்டு அடிக்கு அங்கே இந்த குண்டு போகிறது. தோண்டி கொண்டு வைத்தாலும் 200 அடி கொண்டு ஆழத்துக்கு தான் இது போகிறது. மற்றபடியாக கொண்டு இந்த குண்டால் கொண்டு ஈரான் அணு மையங்களை கொண்டு நிச்சயமாக அழிச்சதுக்கேலாம் இதுக்கு முன்னேல் என்ற காணொலிகள் இது சம்பந்தமாக நான் கொண்டு அது தனியாகவே நான் வெளியிட்டிருக்கிறேன். இதன் அடிப்படையில் கொண்டு இது ஈரானில் பெய்த்து அமெரிக்கா கொண்டு அவங்களோட ஹாலிவுட்டில் படம் எடுக்கிற அதுமாதிரி ஒரு நாடகம் உண்டு ஆடிட்டு வந்தேன். ஏண்டா உலக வல்லரசுத்தனம் இல்லாட்டி பெய்த்திருமே நான் கொண்டு ஈரானால் அந்த புட்வமத்துக்கு கொண்டு அவருக்கு இருப்பிடம் இல்லா போகும். இதுக்கு ஒரு நாடகம் உண்டு தான் கொண்டு இந்த 7B2 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கொண்டு போய்த்து அங்கே GBU-57 மெசி ஓர்டனன்ஸ் பெனரேட்டர் என்று சொல்லி பயங்கர அது உண்மையிலே பயங்கர குண்டு தான் கொண்டு அதை நான் ஏற்றுக்கொள்கிறாது, யாரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் அந்த அட்டாக் பண்ணின இடத்துல அங்கே யுரேனியமும் இல்லை ஒன்றும் இல்லை. அதை எப்பயும் அவங்க எடுத்து வைத்து முடிஞ்சு. அது இருந்திருந்தாலும் அதை நிச்சயமாக கொண்டு அந்த ஃபோடோவோ கொண்டு ஃபோடோ என்று சொல்கிற அந்த அணுமின் நிலையத்தை தாக்கியதுக்கு இந்த குண்டை வச்சு இது IAEA கொண்டு ரிப்போர்ட் ஆரம்பத்திலே கொடுக்கப்பட்ட நான் பல வீடியோக்களையும் இது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லிச்சியே. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அணு கண்காணிப்பு குழுவால் கொண்டு அது ஐக்கிய நாடு சபையில் முகவர் அமைப்பு தான் கொண்டு அதால் கொடுக்கப்பட்டது. அப்போ அமெரிக்கா இந்த ஆடின இந்த நாடகம் அது ஏற்கனவே தெரிஞ்சது உண்டு தான். இப்போ உலக மத்தியில் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வைத்த இது ஒரு நாடகம் உண்டு இவன் வைத்து ஆடினு சொல்லி இது ஒரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய தலகுனிவை உண்டாக்கி ஈரான் மீது நடத்தின அந்த தாக்குதலால் ஈரானுக்கு பாதிப்பு இல்லை, அவங்களோட அணு மின் நிலையங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த நாட்டிட கொண்டு இறையாண்மையை மீறி அது நடத்தின தாக்குதலால் அதுக்கு நிச்சயம் அமெரிக்கா அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். யாருக்கன்? ஈரானுக்கு. ஈரான் நிச்சயமாக இதுக்கு அமெரிக்கா பழி தீர்க்காமல் நிற்கிறதுக்கு போகிறதில்ல. ஏண்டா ஈரான் இன்றைக்குமே கொண்டு விட்டு பிடிச்சிய ஒரு இது ஈரான்கிட்ட வந்துருச்சு. தருணம் பார்த்து அவங்க எந்த தருணத்தில் இதுக்கு பதில் கொடுக்கணுமோ அந்த தருணத்தில் நிச்சயமாக கொமேனி அவங்க பதில் கொடுப்பாங்க. ஈரானை மடக்கி ஈரானை அடிப்பணியை வச்சு எந்த காலத்திலையும் கொண்டு இவங்களுக்கு ஈரானை சரண்டராக்க கிடைச்சியல்ல. என்றைக்கு ஈரான் ஆயுத உற்பத்தி நாடாக மாறினோ அன்றைக்கே கொண்டு கல்ஃபில் கொண்டு அமெரிக்கா இஸ்ரவேலுக்கு ஒரு கேள்விக்குறியாயிட்டு. அடுத்தது அமெரிக்கா நேற்று இரவு ஈரான் தாக்குறதுக்கு அவங்கள கொண்டு பாதுகாப்பு அமைச்சால IRGCயில் கூட்டத்தில் முடிவு செஞ்சிருந்தேன். அப்போ பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளத்தை தாக்கியத்துக்கு அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருந்து அதை சவுதி இல்லாமல் ஆக்கின விஷயத்தை நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன். அப்போ இந்த தாக்குதல் கொண்டு நடத்தியத்துக்கு இருச்ச போக்குள்ள இங்கிலாந்து அதாவது UKட பிரைம் மினிஸ்டர் ஸ்டோமர் அவர் ஒரு கருத்தொண்டை சொல்லியிருந்தார். 33 நாடுகள் கொண்ட இந்த நேட்டோ அமைப்புல அமெரிக்காவும் இருக்கிற நேட்டோ அமைப்புட ஒரு நாட்டொண்ட இன்னொரு நாடு தாக்குமேயானால் அந்த நாட்டின் மீது 33 நாடும் சேர்ந்து போர் தொடுக்கியதுக்கு சமனாகும். அப்போ அவர்கிட்ட செல்லிருந்த அவர்கிட்ட பேச்சில் எப்படின்னு சொல்லி கேட்டா அப்போ ஈரான் மீது இந்த 33 நாடும் சேர்ந்து அடிச்சின்னு சொல்லியே தான் அவர் செல்லாமல் சென்னது. அந்த பேச்சுக்கெல்லாம் பயந்த காலம் அது ஈராக் யுத்தத்தோடு முடிஞ்சு. அப்போ அது ஸ்டோமர்ட கருத்து அவர்ட கருத்தாவே அவர் ஈச்சிடும். அப்போ இதை ஈரான் கொண்டு தலையில் போட்டு பரட்டிக்கொள்ளணும்னு சொல்லி பார்த்தா அது நிச்சயமாக இல்லை. அப்போது அவங்களோட ஆயுதத்தில் உள்ள கொண்டு தன்மை எப்படி என்று சொல்லியதை ஈரான் ஆரம்பத்தில் ரஷ்யாவுக்கு கொடுத்த ஆயுதத்தால் உக்ரைனில் வச்சு சோதித்து பார்த்து முடிஞ்சு. அது அவங்களுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அதுதான் ஒரு நீண்ட யுத்தம் ஒன்றுக்கு அவங்களுக்கு ஈரானோட போரில்லாதது.
இன்ன வரைக்கும் ஈரான் வேறு நாடுகள் அந்த நாட்டுக்குள்ளே சைனா வந்து ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அவங்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஒரு ஆயுதத்தையும் வந்து எடுக்காமல் தான் அடித்து அவ்வளோ மிசைலும் எனக்கு தெரிஞ்ச வந்து கொண்டு இந்த மிசைல் அவ்வளவும் எல்லாமே வந்து ஈரான் தயாரிப்பு வந்து கொண்டு சாமிகள் தான். அதை வச்சு தான் இஸ்ரவேல் இந்த பொருட்டு வந்து புரட்டியது. அவங்கட வந்து கொண்டு இதை வந்து பலத்தை தான் வந்து கொண்டு இந்த யுத்தத்தில் இன்ன வரைக்கும் காட்டி முடிச்சு. கடைசி கட்டத்தில் அவங்களுக்கு கேளாம் போகிற ஒரு கட்டம் உண்டு. அப்படி வந்தால் வராது. அவங்களுக்கு வடகொரியாவும் சரி, ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி நிச்சயமாக உதவி வந்து செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து இல்லை. வடகொரியாட அதிபர் அவர் நேரடியாகவே சொல்கிறார், ஈரானுக்கு வந்து கேட்டால் வந்து அணுகுண்டுகளை வந்து அவங்க குடிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி எவ்வளோ வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளியதுக்கு மாதிரி தான் அவர்கிட்ட வந்து பேச்சு. ரஷ்யாவினுடைய வந்து கொண்டு அதிபர்கிட்ட வந்து கருத்தும் இதே தான் வந்து கொண்டு. ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் இப்போ நிற்கிறாரே விளாதிமிர் புட்டின், அவர்கிட்ட கூட வந்து கொண்டு நெருங்கிய நண்பர் டிமித்ரி மெதோவ், அவரும் வந்து கொண்டு புட்டின் வந்து கொண்டு ரஷ்யாட வந்து கொண்டு 2 ட்ரிப் ஜனாதிபதியாக நின்றதுக்கு பிறகு 3வது முறையாக அவங்களுக்கு கேட்கறதுக்கு அந்த நாட்டில் சட்டம் இல்லாதது சுட்டி டிமித்ரி மெதோவை வந்து கொண்டு நம்பிக்கைக்குரிய அவர்கிட்ட நண்பரை வந்து கொண்டு ஜனாதிபதி வேட்பாளராக வச்சு அவர் வெற்றினத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு அடுத்த அந்த இல்லை பிரசிடென்ட் எலெக்ஷனில் மறுகா புட்டின் நின்று தான் இது மறுகாலும் ஜனாதிபதியாகி வந்தது. அப்போ அவர்கிட்ட வந்து கொண்டு தேசிய கவுன்சிலில் வந்து தலைவர் ரஷ்யாவினுடைய இப்போ நிற்கிற வந்து கொண்டு டிமித்ரி மெதோவ், அவர் வந்து செல்லிருந்த வந்து கொண்டு ஈரானுக்கு வந்து அமெரிக்கா அடிச்ச வைத்து உலகத்தில் வந்து இன்னொரு போரை வந்து கொண்டு ஆரம்பித்து வந்து வச்ச. ஈரானுக்கு வந்து கேட்டேன்னு சொல்லி சொன்னக்கா அவங்க அணு ஆயுதம் தொழில்நுட்பங்கள் மட்டுமல்ல அணு குண்டை வந்து வேணுமென்னு சொன்னாலும் அவங்களும் வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாகிதான் அவங்களோட கருத்து மீச்சியது. இப்போ கூட ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் ஈரானில் நிற்கிய அந்த வந்து நட்டான்ஸ் அந்த ஏற்கனவே வந்து கொண்டு நட்டான்ஸ் இஸ்பஹான்ல எல்லாம் வந்து இவங்க அடிச்சதுக்கு வந்து முன் அந்த யுரேனியம் எல்லாம் வந்து அந்த லொரிகளில் கொண்டு போய் அந்த இடத்தால் ஓரமாக்கினத்தில் ரஷ்யாவோட வந்து விஞ்ஞானிகளுக்கும் ஈரான் விஞ்ஞானிகளுக்கும் முக்கிய பங்கு வந்து இருந்துச்சு. அப்போ அவங்க இன்னும் அணுமின் நிலையங்கள் 2 தயாரிச்சிய வந்து நோக்கத்தோடு அவங்க அங்கே வந்து நிச்சயம் அதுக்குரிய அக்ரிமெண்ட்டும் வந்து அடித்து தான் வந்து முடிஞ்சேன்னு சொல்லியது வந்து கேள்வி. இந்த அடிப்படையில் இவங்கள் வந்து அமெரிக்கா செய்த வந்து இந்த நாடகம் உலகத்துக்கு அம்பலப்பட்டுட்ட. நிச்சயமாக இந்த யுத்தம் வந்து கொண்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு நீடித்து வந்து வைத்தன்னு சொன்னக்கா சுதந்திர பலஸ்தீனம் ஒன்று வந்து உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே வந்து இருக்கிற. இன்றைக்கு வந்து இந்த யுத்தத்தில் வந்து போக்குகள் மாற்றப்பட்டு இன்றைக்கு ஈரான் வந்து கொண்டு ஒரு ஆயுத உற்பத்தி நாடாக வந்து உருவாகி இன்றைக்கு அவங்களால் வந்து தான் வந்து இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் யமினி ஹவுதிக்கள் இன்றைக்கு பல தாக்குதல்களையும் அவங்களோட ஆயுதத்தை வச்சு தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த யுத்தம் இப்படி வந்து பெய்த்தா அந்த 33 நாடு சென்ன வந்து கொண்டு நேட்டோ நாடுகள் ஸ்டோமருக்கு நான் வந்து செல்லியது அந்த 33 நாட்டையும் வந்து அவர் கூட்டிக் கொண்டு வந்தாலும் அந்த கல்ஃபில் வந்து அந்த யுத்தத்தை வந்து இவங்களால் நிச்சயமாக நடத்திட்டு கேலாம். அப்படி அவங்க வந்தனக்கா இதுக்குள்ளே வந்து கொண்டு ரஷ்யா என்டர் ஆகிய, அதே மாதிரி சைனா, அதே மாதிரி வடகொரியா, ஹிஸ்புல்லாக்கள், எமனி ஹவுதிக்கள் மற்றும் வந்து ஈராக்கில் வந்து கொண்டு இன்னும் இயக்கங்கள் இருந்துச்சு. சிரியாலேயும் வந்துச்சு. அந்த பசார் அல் அசாத் அந்த 2 லட்சம் பேர் இதுக்கு முன்னே காணொலிகளையும் நான் சொல்லியிருந்தேன். அவங்க IRGCட வந்து ட்ரைனிங். நிச்சயமாக இந்த தாக்குதலில் அவங்களும் பங்கு பெறுவாங்க. பல லட்சம் வந்து வீரர்கள் இந்த தாக்குதலுக்கு இன்னும் ஆயத்தமாகி கொண்டு தான் வந்து வச்சியது. இந்த நிலைமை வந்து இன்னும் மோசமாக வந்து போக்குள்ள அப்படி இவங்க எல்லா நாடுகளும் சேர்ந்து ஈரானுக்கு கைவச்சைன்னு சொல்லி சொன்னனுக்கா நிச்சயமாக இந்த கல்ஃபில் வந்து உள்ள அவ்வளோ இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து இந்த 33 நேட்டோ நாடுகளையும் மண்ணோட மண்ணாக்கிய வந்து கொண்டு ஒரு நிலை ஒன்று தான் அங்கே இருந்து கொண்டு வந்து இருச்சியது. இனி இந்த நிலையில் இந்த யுத்தம் இப்படி வந்து பெய்த்தா பலஸ்தீனத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திர நாடொன்று அவங்களுக்கு உருவாகி அந்த மக்கள் இதுக்கு பிறகு சரி இவ்வளோ காலம் பட்ட கஷ்டம் சரி அல்லாட்ட வந்து துவா கேளுங்கோ, இதுக்கு பிறகு சரி அந்த மக்கள் நல்லா வந்து வாழ்ந்து அந்த மண்ணில் வந்து கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்து அவங்க கடைசி காலத்தில் அந்த மண்ணிலே வந்து கழித்து நல்லபடியாக சொர்க்கத்துக்கு போய்த்து சேரியத்துக்கு அல்லாஹ்கிட்ட வந்து துவா கேளுங்கோ. இன்ஷா அல்லா இன்னும் தகவல் ரிச்சி உங்களோட வந்து நான் பேசியதுக்கு நேர காலம் வந்து இடம் போதாததுனால நான் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் தகவல்களை நான் எடுத்துக்கொண்டு வந்து உங்களை நான் சந்திச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.